எத்தனையோ வீடியோஸ் பார்த்து ரவை தோசை ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்ததே கிடையாது. ஆனால் இப்போது செஃப் வெங்கடேஷ் பட்டோட வீடியோஸ் பார்த்து அவர் சொல்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணேன். தோசை நல்லா வந்துச்சு. பாத்திரத்தில் ஒரு பவுல் ரவை, அதில் ஒரு கைப்பிடி ரவையை லாஸ்ட்டாக தோசை ஊற்றும் போது போடுறதுக்காக எடுத்துக்கிறணும். 3/4 பவுல் அரிசி மாவு, 3/4 பவுல் மைதா மாவு போடணும். அதில் தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போடணும். முந்திரி பருப்பை நல்லா சின்னதாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு போடணும். அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போடணும். இது கூட பொடிசா நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, பொடிசா நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளே போட்டுருணும். அரிசி மாவு, மைதா மாவெல்லாம் அளந்து எடுத்து அதே கப்பில் 4 கப்பு தண்ணியை இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் இதை அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அரை மணி நேரம் கழித்து தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அதே கப்பில் 1 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு தோசையை வார்த்தோன்னா சூப்பராக வந்துச்சு.